அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கமானவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கமானவர்களே. வணக்கம் சார். ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சுக்கிறேன். வேணா பிள்ளை. ஓகே. எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் தந்துட்டேன். கிளாஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் வரணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியும் முடிச்சு. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க பாப்போம். எட் பண்ணுங்க பாப்போம் ஃபஸ்ட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வந்தீங்க. ரெண்டு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிராக்கெட்டுக்கும் உங்களோட பேரோட வாங்க. ரீநேம் பண்ணுங்க பிள்ளை குயிக்கா. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியாதாக்கள் இப்பதான் போயிட்டு போய் செக் பண்ணணும் இனி ஏன்னா போய் குரூப்ல போய் பாருங்க. பிடிஎஃப் ஒன்று போட்டிக்கிறேன். அந்த பிடிஎஃப்ல உங்களோட நேமோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாதாக்கள் ரெஜிஸ்டர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை பெற்றுக்கொள்ளுவோம். குயிக் புள்ளல் குயிக் 4:39 ஆயிட்டு 9 நிமிஷம் போயிட்டு ரீநேம் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா நீங்க அசிஸ்டன்டை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க குரூப்ல எட்மின் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க தானே, ஐஇசி பேட்ச்ல லோகோல. அவர்கிட்ட போய் சொல்லுங்க எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கிடைக்கல, தாங்க சரி. குயிக்கா குயிக்கா மாத்துங்கம்மா குயிக்கா. சரி ஓகே சம்பிராப்ப வெயிட் பண்ணுங்க. ஓகே அடுத்த ஆக்கள் மாத்துங்க குயிக்கா. சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளை குயிக்கா. நான் சொல்லித்தனே. குரூப்ல வாய்ஸ் ஒன்று போட்டுருந்தேன். நீங்க யாருமே வாய்ஸ்ல கேட்கற இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணுவேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இனி வரணும். ஒன் டைமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வந்து தான் ஆகணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட பிராக்கெட் உள்ளுக்கு உங்களோட நேமையும் எட் பண்ணுங்க. நிஹ்லா சரி, அது சரி. சல்மாவும் சரி. சிந்துஜா சரி. ஹலீமா சரி. சல்மா சரி. ரிஃபா ஓகே. ஹப்சா, சுகன்யா, ஹனா, நுஹா, பிருஷாலினி. உங்களோட லைன் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லையா? ஹலோ. சார் மியூட் பண்ணிட்டு இருந்து கேக்குறீங்க. ஓகே. புலஹல் ஃபெஸ்ட்டுக்கு ஐஇசின்னு தான் வரணும். யாரு நம்மட சிந்துஜா சேவ் பண்ணிருக்கீங்க ஐசிஇ. இம்ரான் எடியூகேஷன் சென்டர் ஐஇசின்னு வரணும். அது சேஞ்ச் பண்ணுங்க. ஐசிஇன்னு போட்டிக்கிறீங்க. ஐஇசின்னு வரணும். எல்லாரும் ஃபெஸ்ட்டுக்கு ஐஇசின்னு வரணும். பிரிந்தன் ஒழுங்கா போடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒழுங்கா போடுங்கம்மா. இந்த அடுத்த பிள்ளைகள் போட்டிக்கிறத பார்த்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படியே போடுங்க.
அப்சா நீங்க பேசவே கிளியர் இல்ல கேக்குது இல்ல நீங்க பேசவே கேக்குது இல்ல அப்சா பஸ்மத் ஓகே நான் அப்ப ரிமூவ் பண்றேன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாத சம்ராக்கு மட்டும் நாங்க வாங்கிக்கிறேன் அவங்க வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்களே சம்ரா கேட்டும் அடுத்தாக நான் ரிமூவ் பண்றேன் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துட்டு திரும்ப வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளும் சரி நான் சொல்லித்தானே நினைக்கிறேன் எஸ் நானும் கேட்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் கொஞ்சத்துல அனுப்புறேன் நான் மிஸ் ஆகினோட. உங்களுக்கும் அப்படியா சொல்லிக்கிறாங்க ஓ சார். ஓகே ஹப்சாக்கும் சம்ராவுக்கும் மட்டும்தானே எப்படி சொல்லிக்கிறாங்க அடுத்து யாருக்கும் நீங்க கேட்கவே இல்லையே அடுத்தாக்கள் யசோதரா சென்னால் ஆகாஷ்க்கும் கிடைக்கல சார். எப்படிமா அவருக்கும் கிடைக்கல, சென்னால் ஆகாஷ்க்கும் கிடைக்கல மகனுக்கு இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்னு கேட்டதா அசிஸ்டன்ட் கிட்ட ஓ சார். ஓகே ஹனா ஹனா என்ன மாதிரி ஹனா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல இல்லாட்டி கேட்டிக்கு ரிப்ளை பண்ணல 4 பேரும் கேட்டிக்கிறீங்களா நான் இப்ப கேட்பேன் ஹனா ஷம்ரா யசோதரா இல்லையாப்பா full பண்ணிக்கங்க. சரி ஓகே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ கிடைக்குமா சொல்லிக்கிறேன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தருவான் சரி ஓகே பிள்ளைகள் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க இனிமே வார நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் வரணும் இனிமே அட்டெண்டன்ஸ் எல்லாம் தரவா செக் பண்ணப்படும் அட்டெண்டன்ஸ் கிளாஸுக்கு வரணும் ஒன் டைமுக்கு ஏன்னா நீங்க தான் அடுத்த பேட்ச் இப்போ உங்களுக்கு கிளாஸ் 1 வீக்ல 2 கிளாஸா மாறப்போகுது சரி வரப்போற ஜூன் ஜூலைல இருந்து வீக்ல 2 கிளாஸ் நடக்க போகுது சரி வீக்ல 2 கிளாஸ் நடக்க போதும் கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் இனி நான் ரிமூவ் பண்ணிடுவேன் எவ்ரி மந்த் வந்து அப்டேட் பண்ணப்படும் இப்போ எல்லா ஸ்டாஃப் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒன் டைமுக்கு நீங்கள் பே பண்ணிக்கணும் ஒன் டைமுக்கு கிளாஸுக்கு வரணும் கிளாஸ் ஆக்டிவிட்டி செய்யணும் யூனிட் எக்ஸாம்பிள் வச்சு அதை செய்யணும் டிபேட்டில் வச்சா கலந்து கொள்ளணும் ஆக்டிவ் ஆகிக்கணும் குரூப்ல போடுறதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஏதாலும் நீங்கள் அவங்களோட ஆளுமைகளை விருத்தி செய்யற எல்லா வேலைகளையும் நீங்க செய்யணும் இல்லைன்னால் உங்களை நான் இந்த குரூப்ல இருக்க விட மாட்டேன் என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்றால் கிளாஸ்ல 90 பேர் இருக்குது 20 பேர் தான் கிளாஸ் மீடியாக்களை ரெக்கார்டிங் பார்க்கறதா ரெக்கார்டிங் பார்க்கறத விட லைவா கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகினா தான் எல்லாம் செய்யலாம் இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகினு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்றேன் வலிமையான டைம் டேபிளை விட இன்னைக்கு வலிமையாக 7 மணி தானே கிளாஸ் வைக்கிறேன் பட் இன்னைக்கு 4:40 வச்சுக்கிறேன் 4:30 வச்சுக்கிறேன் அதனால லேட் ஆகினா சொல்லி சரி ரைட் ஓகே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல இன்னைக்கு வெல்கம் ஃபங்க்ஷன் இருக்குது 2 மந்த் நீங்களும் அதுக்கு வாங்க
சரி, நீங்களும் வந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. யூனியன் ஸ்டூடெண்ட் யூனியன் குரூப்ல தான் அந்த லிங்க் வரும், உங்களுக்கு வரும். மேபி நீங்க விரும்பினா ஜாயின் ஆகி கொள்ளலாம். சரி, இதுல அந்த நான் சொல்லியிருந்தேன், அந்த மத விதயங்கள் ஆரம்பிக்கிறது வந்து நீங்க தான் வர வெயிட் பண்ணுவோம் அவங்கள. சரி, அப்ப அதுல குறிப்பா இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு மாணவி உண்டும், அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தரும் தேவை. பைபிளை ஓதுறதுக்கு, அடுத்து பகவத்கீதையை ஓதுறதுக்கு இஸ்லாம் மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கேள் வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்ப அதுல 2 பேர் கொஞ்சம் வாலண்டியரா வந்து செய்யுங்களேன். உங்களுக்கு கிடைச்சிக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க. அப்புறம் யாரும் செய்யலும். பிரிந்தன், ஒரு ஆண் சிங்கங்கள் தான் தேவை. பிரிந்தன், என்ன செய்தி? ஆம் சார். நீங்க வரவேற்பு செய்வீங்களா? வரவேற்புன்னு சொன்னா இந்து மத இந்து மதத்துல பகவத்கீதையில ஒரு லைனை ஓதினா சரி, தேவாலயம் பாடினா சரி, அதே மாதிரி பைபிள்லையும் ஒரு ஆயத்தொண்டு ஓதினா சரி. பிரிந்தன், ஏழுமா உங்களுக்கு? பிருஷாலினி, பிருஷாலினி, சுகன்யா, சிந்துஜா, ஏழுமா உங்களுக்கு? ஏம்மா சைலண்ட் ஆகிக்கிறீங்க? சார் ஓ, சிந்துஜா ஏழுமா? சார் எப்படி சொல்லணும்? சிந்துஜா, சிந்துஜா பகவத்கீதையா பைபிளா? பகவத்கீதை. பகவத்கீதையில தேவாலயம் பாடினா சரி. ஒரே ஏழுமா? ஒரே ஒரு தேவரமா சார்? ஓ, ஒன்று இது செஞ்சா போதும். ஓகே சார். வீடியோ ஆன் பண்ணி செய்யணுமா? ஓகே சார். ஓகே, 8 மணிக்கு சிந்துஜா. சரி, ரைட். அடுத்தது கிறிஸ்டியன்ஸ்ல பைபிள் யாரேனும் வாசிக்கிறீங்களா? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ் யாரும் இல்லையா? ஷெனால் ஆகாஷ் இருக்காரு சார். ஷேனால் ஆகாஷ், எப்படிமா? ஷெனால் ஆகாஷ். ஓகே, நீங்க செய்றீங்களாமா பைபிள்? மகன் தான் சார், இன்னும் ஸ்கூல் விட்டு வரல. ஆஹா, மகன் செய்வாரு சார். செய்வா. ஓகே, மகன் பேரை சொல்லுங்களேம்மா. ஷெனால் ஆகாஷ். ஷேனால் ஆகாஷ். இன்னைக்கு 8 மணிக்கு எனக்கு வந்தது கோல் அடிக்க சொல்லுங்களேம்மா. ஓகே சார். ஓகே, சரி. மகனுக்காக தாய் படிக்கிறாங்க அப்படித்தானே? சரி, நல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே சார், எப்படி தெரிஞ்சு கொள்றதுக்காக தான் அவர் இல்லாதனால வந்தேன். ஓகே, சரி, ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்க பாடத்துடைய போவோம். ஆல்ரெடி டைம் லேட் ஆயிட்டு, இன்னைக்கு 4:50, 20 நிமிஷம் போயிட்டு 5:30 முடிக்கவும் வேணும். 2 மந்த் ப்ராஜெக்ட் வெல்கம் செரமனி செய்யணும். ரைட், நாங்கள் பாடத்துடைய போவோம். ஸோ நாங்கள் இப்போ 6வது யூனிட்டை நாங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறோம். சரி, 6வது யூனிட்டை நாங்கள் மிகச் சிறந்த முறையில் நாங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஸோ அதில் குறிப்பாக முரண்பாடுனா என்னன்னு நாங்கள் படிச்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக முரண்பாட்டிட வகைகள் 3ஆ பிரியுது, அதை நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு முரண்பாடு, ஒரு சண்டே ஒன்று ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். ஸோ இன்றைய பாடவேளையில முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் என்ற என்ன, அதே மாதிரி முரண்பாட்டு தீர்வு அணுகுமுறைகள் என்ன, தீர்க்கிறதுக்கான அணுகுமுறைகள் என்னென்ன இருக்குது, இதைத்தான் நாங்கள் இன்றைய பாடவேளையில பார்க்க இருக்கிறோம். சரி, ரைட். முதலாவது இதுல முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம், அப்படிதானே? முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம். இப்ப நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கிறேன், நம்ம நாட்டு அண்மையில தாக்கி அந்த புயல்ட பேர் என்ன புயல்? டிட்வா. திட்வா புயல் சார். டிட்வா புயல். அது இலங்கையிலான அது யார் பேர் வச்சு அந்த டிட்வான்னு சொல்லி? .
ஓகே, அந்த டிட்வா புயல். இந்தியா சார், இந்தியா. ஓகே, சரி. அது இலங்கைக்கு ஆபத்தா, ஆபத்து இல்லையா அந்த டிட்வா புயலால? ஆபத்து சார், பேராபத்து. பேராபத்தா இருந்துச்சு. இலங்கைக்கு மட்டுமா? ஓகே, இப்ப நான் கேக்குறேன், இந்த டிட்வா புயல் வந்து நான் இப்ப ஒரு 2 முறையில நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த 2 முறையில எது உங்களுக்கு விளங்குதுன்னு சொல்லணும் நீங்க. டிட்வா புயலை பத்தி, டிட்வா புயல் இலங்கையில பயணிச்ச பாதையை பத்தி நான் சொல்லுவேன். 2 முறையில நான் சொல்லுவேன். அந்த 2 முறையில எது உங்களுக்கு, எந்த முறை உங்களுக்கு விளங்குதோ அதை நீங்க சொல்லணும். சரியா? சரியா? ஆமாம் சார். ஓகே. ஓகே சார். டிட்வா புயலை பத்தி நான் இப்ப 2 முறையில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த 2 முறையில எது உங்களுக்கு புரியுதுன்னு நீங்க தான் சொல்லணும். ரைட். முதலாவது முறை, இலங்கையில அண்மையில புயல் டிட்வா புயல் வந்துச்சு. இந்தியாவோட அந்த இந்து சமுத்திரத்துல தான் அந்த புயல் வந்து தாளமுக்கம் உருவாகி ஒரு பெரியதொரு புயலாக மாறி இந்தியா வந்து எச்சரிக்கை விடுத்திருச்சு, இப்படி ஒரு புயல் ஒன்று வரப்போகுது, இலங்கைக்கு இதால நிறைய ஆபத்து வரும், இலங்கைக்கு அதிக மழை வீழ்ச்சி பெய்யும், அதனால நீங்க அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க இந்தியா எச்சரிக்கை விடுத்துச்சு. ஆனா இலங்கை ஈக்கிற பார்லிமெண்ட்ல இல்லாதவங்க தானே, அதனால நினைஞ்சாங்க கணக்கில்லாம விட்டுட்டாங்க. அதனால வந்த வரத்தோட அடிச்சுட்டு போயிட்டு அந்த புயல் பயணிச்ச பாதை எப்படின்னு சொன்னா, இங்கால கல்முனை அம்பாறை, அதுக்கு பிறகு அம்பாறையால வந்து ட்ரிங்கோ வழியால வந்து அப்படி அப்படியே போட்டு அப்படியே போயிட்டீங்க. சரி, ஆனா நாட்டுக்கு உள்ளுக்கு வரல, அது அப்படியே போட்டு அப்படியே போயிட்டீங்க. ஸோ இதான் டிட்வா புயலை பத்தின ஒரு முறை, விளங்கப்படுத்துற ஒரு முறை. 2வது முறையில நான் இந்த புயலை பத்தி நான் சொல்றேன். அதேதான், அதே டிட்வா புயல் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, இலங்கையில வந்து இலங்கையில குறிப்பாக இந்த பட்டிக்லோல அது தோன்றி, பட்டிக்லோல தோன்றி இங்கால பக்கம் இந்த பட்டிக்லோட வந்து திரும்ப அப்படியே நேரா கிளிநொச்சி எல்லாம் தாண்டி அப்படியே ஜஃப்னாட்டால போயிட்டு ஜஃப்னாட்ட இருந்து அப்படியே இந்தியாவுக்கு போயிட்டு, இதான் டிட்வா புயல் பயணிச்ச பாதை. சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 2 முறையில உங்களுக்கு எது விளங்குச்சு? 2வது முறை. ஏன் 2வது விளங்குச்சு? போட்டோவோட போட்டு விளம்பரப்படுத்திட்டு. ஏன் 2வது விளங்குச்சு? பிகாஸ் அதுல கிளியர் இல்லை, அந்த பிக்சர் வந்து 2ஆம் முறை விளங்கினதுக்கு காரணம் பிள்ளைகள். இப்ப நான் சும்மா வாயால அம்பாறை, மட்டக்களப்பு, ட்ரிங்கோ, கிளிநொச்சி, ஜஃப்னா இப்படித்தான் அந்த புயல் போச்சு என்று சொல்றதுக்கும், ஒரு மெப்ப காட்டி இதுதான் அம்பாறை, இந்த அம்பாறையால இந்த பெட்டிக்லோ, இந்த ட்ரிங்கோ, இந்த கிளிநொச்சி, இந்த ஜஃப்னா இப்படின்னு போச்சுன்னு சொல்லி மெப்ப காட்டி விளங்கப்படுத்துறதுக்கும் 2 உண்டா? இதுல எது உங்களுக்கு கூடுதலா விளங்கும்? இப்ப உங்களுக்கு பெல்ப்ண்டா தோமஸ், அதாவது மின்குமிழை கண்டுபிடிச்சது தோமஸ் அல்வா எடிசன். இப்ப மின்குமிழ்ண்டா இப்படித்தான் நீக்கும் வெளிச்சம் வைக்கும் வட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி சொன்னா விளங்குமா? இல்ல இதுதான் மின்குமிழ், இப்படி வெள்ளையாய்க்கும், இப்படி ஒரு இதொண்டிக்கும், இதெல்லாம் ஈக்கும் இப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளங்குமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். காட்டி எது விளங்கும்? காட்டி சொன்னவளங்க. காட்டுச்சுன்னா விளங்கும், ஏன்னா காட்டாமச்சுன்னா விளங்காது. சரி, சோ அது மாதிரிதான் பிள்ளைகள், இந்த முரண்பாட்டையும் ஒரு மெப்ல காட்டி சென்னா தான் உங்களுக்கு விளங்கும். ஒரு முரண்பாடு எங்க உருவாகி அது எப்படி பயணிச்சு கடைச எப்படி அந்த சண்டை முடியுது, இத ஒரு வாழ்க்கை சக்கரம் மாறி, ஒரு வரைவு மாறி, ஒரு மெப் மாறி அழகாக லூயிஸ் கிறிஸ்பர்க் இப்படித்தான் ஒரு சண்டை உருவாகி, இப்படித்தான் அது உக்கிரமம் அடைஞ்சு, இப்படித்தான் அது முடிவுக்கு வருதுன்றத அழகா ஒரு மெப்பாண்டா போட்டு காட்டி நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாரு லூயிஸ் கிறிஸ்பர்க். அந்த முறையத்தான் இந்த வரலாற்றுல, அதாவது இந்த அரசறிவியல் பாடத்துல என்ன நினைப்பாங்க? முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம். வாழ்க்கை சக்கரம். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, முரண்பாட்டு முரண்பாட்டு விஞ்ஞாபனம்னு சொல்றதான். பட் இனி இந்த பேர் தான் நீக்கிதான்.
இதை பார்த்தினா சரி, முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம். ரைட். இப்போ முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை முன் வச்சவர் லூயிஸ் கிரீஸ்பர்க். அப்ப இவர் சொல்றாரு ஒரு சண்டைன்றது வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் அந்த சண்டை பயணிக்குது, பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் அந்த சண்டை போகுது அப்படின்னு சொல்றாரு. இதுல முதலாவது இந்த பாருங்க, தடைகள் மற்றும் நிபந்தனைகள் வெளிப்பட தன்மை. ரைட். இப்ப முரண்பாட்டுல கரண்ட்ல எந்த வார், உங்களுக்கு நாங்க எந்த வார பார்த்தி இந்த வாரோட உதாரணம் எடுத்து தான் போகணும். யுத்தம் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு அண்மையில நடக்கிற யுத்தம், ஒரு யுத்தத்தை சொல்லுங்களே, அந்த யுத்தத்தை இதோட கனெக்ட் பண்ணி கொண்டு போவோம். ஈரான் இஸ்ரேல். ஈரான் இஸ்ரேல் ஓகேயா? அப்ப ரஷ்யா உக்ரைன் தேவையில்லையா? இது கரண்ட்லியா தான் சார் பெரிய சண்டையா போய்க்கு. ஓகே, அப்ப தென் ஓகே, அந்த டியூட்ல இது ஈரான் சாரி ரஷ்யா உக்ரைன் தான். ஆனா நாங்க இப்ப இதை பார்ப்போம், பிரச்சனை இல்லை. சரி, ரைட். முதலாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு முதல்ல கடந்த பாட வேலையில அணு ஆயுதம் சம்பந்தமா நான் படிச்சேன். அணு ஆயுதம்னா என்ன என்ன அணு ஆயுதம்டா? உலக என்ன செஞ்சிடும்? ஒரு நாட்டையே டிக்ன்றதுக்குள்ள என்ன செஞ்சிடும்? நாட்டையே அழித்திடும். அழிச்சிடும். அதான் நியூக்ளியர் வெப்பன்டுவாங்க. அந்த அணு ஆயுதம் உலகத்துக்கு ஃபேமஸ் ஒரு முறை தான். அது எந்த நாட்டுல எந்த நாடு போட்டது? ஜப்பான் மீது அமெரிக்கா போட்டது. அமெரிக்கா போட்டது ஒரு முறை தான் போட்டிக்குது, ஃபுல் ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு புல்லாலும் முளைக்க இல்லை. அட எஃபெக்ட் வந்து இன்றைக்கு வரைக்கும் மீக்குது. அப்ப உலகம் என்ன செஞ்சாங்கன்னா, சர்வதேச நாடுகள் எல்லாம் தடை விதிச்சாங்க. இனிமே எந்த ஒரு நாடும் இந்த அணு ஆயுதம் உற்பத்தி செய்யலாம், அது உற்பத்தி செஞ்சா அது ஏனைய நாடுகளுக்கு உயிர் ஆபத்து விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால உலகத்துல இருக்கிற எந்த நாடும் அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய வரல. அப்ப இந்த சர்வதேச தடைய மீறித்தான் ஈரான் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? அணு ஆயுதம் தயாரிக்க அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ இப்ப என்ன செய்யுதுண்டா, இது சர்வதேச அமைதிக்கு சரியான ஒரு எதிர்ப்பு. இப்ப அதோட பக்கத்துல இருக்கிற ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சாங்கடா எங்களுக்கு ஆபத்து என்று. அதுக்கெரியம் வெடிச்சிட்டு சொன்னா ஈரான் மட்டும் அழியும், ஈரான்ல உற்பத்தி செய்யற ஈரான்ல வெடிச்ச ஈரான் மட்டும் அழியும், இல்ல பக்கத்துல இருக்கிற நாடும் அழிஞ்சு வைத்திரும். அப்ப அது ஆபத்தா இல்லையா? இப்ப நான் சும்மா கேட்கிறேனே, இப்ப நம்மட ரேடியோ தானே, ரேடியோல நம்மட ரேடியோ தான் நாம வாங்கினதுதான், நம்மட வீடு தான். இப்ப நாம அத சவுண்ட் நம்மட வீட்டுல தான் சவுண்ட் நல்லா கூட்டி சவுண்ட் போட்டோம்னு சொன்னா அது நம்மட வீட்டை மட்டுமா கேட்கும்? நான் கேட்கிறேன், நம்மட வீட்டை மட்டுமா கேட்கும்? அடுத்து பக்கத்து வீட்டு கேட்காதா? பக்கத்து வீடு எல்லாருக்கும் கேட்கும். எல்லாருக்கும் கேட்கும். அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும். ஆனா நம்மட வீடு தான், நம்மட ரேடியோ நம்மட சொந்த சளி கொடுத்து வாங்கினது, நம்மட வீட்டுக்கும் நாம ரேடியோ போட்டிக்கிறோம், சவுண்ட் வச்சுக்கிறோம். ஆனா அந்த சவுண்ட் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அது மாதிரி தான் அணு ஆயுதம். அவங்களோட நாட்டுக்கு அவங்க வச்சுக்கலாம், ஆனா அது பக்கத்துல இருக்கிற நாபத்துக்கு ஆபத்து. அதனால பக்கத்துல இருக்கிற நாடு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு, இவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறாங்க, எங்களுக்கு பயமாய்க்குது, உடனே நிறுத்துங்க. எனவே இப்ப அமெரிக்கா முதல் தடவையாக கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டுல இருந்து இது ஆனா அமெரிக்கா சொல்லிச்சு, உங்களோட அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்து. இதுதான் முதல். அவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சதுதான் இந்த யுத்தத்துக்கான காரணம், வேறொன்றும் இல்லை. சரி. அப்ப இதுல முதலாவது என்னன்னு சொன்னா, ஒரு யுத்தம் நடக்க முதல்ல முரண்பாட்டுக்கான காரணம் ஒன்றும் நீக்கும். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு வார்ன் பண்ணிச்சு, நீங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யாதீங்க, அது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் சொல்லிச்சு, இல்ல எங்கட சுய பாதுகாப்புக்காக நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டைம் சண்டை உருவாயிச்சா? இல்ல. இப்ப ஃபெஸ்ட்டுக்கு இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆக ஃபெஸ்ட் ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த டைம்ல இருந்த ஜனாதிபதி சொன்னாங்க, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் உற்பத்தி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்தாங்க. ஆனா அந்த டைம் சண்டே இல்லை, ஜஸ்ட் ஒரு அட்வைஸா கொடுத்தாங்க. ஆனா அந்த டைமுக்கு ஈரான் அதை கேட்டிருந்தா சண்டை ஐனே முடிஞ்சிருக்கும். ஆனா ஈரான் என்ன செஞ்சிச்சு, இவங்க சொன்னதை கணக்கெடுத்தாங்களா?
இல்ல. கணக்கெடுக்கல. எனவே இந்த ஃபெஸ்டப் முரண்பாட்டுக்கான காரணம் என்னன்னா இவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சது. அப்ப அந்த அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்ச டைம்ல அமெரிக்கா சொல்லிச்சு உற்பத்தி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு வரையறையை விதிச்சாங்க. அப்ப அந்த டைம்ல முரண்பாட்டுக்கான ஒரு காரணம் உண்டு இப்ப ஈக்குது. அவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்தான் காரணம். இதுதான் ஃபெஸ்டப் முரண்பாட்டுக்கான காரணம். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில சரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில யுத்தம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறேன். அணு ஆயுதம் ஆயுதம் உற்பத்தி தயாரிக்கிறது. செய்ய இதுதான் அந்த முரண்பாட்டுக்கான அந்த சண்டைக்கான காரணம். ரைட். அதன் தொடர்ச்சியாக ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா முரண்பாடு மேலெழுதல். இப்ப அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துச்சு ஈரானுக்கு. எப்படி எச்சரிக்கைண்டா சர்வதேச தடை. ஈரான்கிட்ட இருந்து எந்த ஒரு நாடும் சாமான் எடுக்கவும் இயலாது. ஈரானுக்கு யாரும் சாமான் கொடுக்கவும் கூடாது. 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 இதைத்தான் சர்வதேச தடைன்னுவாங்க. எனவே சர்வதேச தடையை அமெரிக்கா விதிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க 2008 விதிச்சது இன்னைக்கு 10-15 வருஷமா ஈரானுக்கு சர்வதேச தடை. அன்றைக்கு அமெரிக்கா சொன்னதை ஈரான் கேட்டு இருந்தா ஒரு பிரச்சனை. ஆனா என்ன செஞ்சு அமெரிக்கா சொன்னதை கணக்கம் எடுக்காம ஈரான் தொடர்ந்து அணு ஆயுதம் உற்பத்தி. அதனால அமெரிக்கா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல சர்வதேச தடை. அவங்கள்ட்ட இருந்து யாரும் சாமான் எடுக்கவும் இயலாது. அதே மாதிரி அவங்களுக்கு யாரும் சாமான் கொடுக்கவும் இயலாது. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பெட்ரோல் விலை குறைஞ்ச நாடு எங்கன்னா ஈரான்ல. மற்ற நாடு சவுதி அரேபியால பெட்ரோல் எடுக்கிறாங்க தான், குவைட்ல எடுக்கிறாங்க, பஹ்ரைன்ல எடுக்கிறாங்க, யுஏஇல எடுக்கிறாங்க, ரஷ்யா. ஆனா அங்கெல்லாம் பெட்ரோல் சரியான விலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்கெல்லாம் பெட்ரோல் எடுக்கிறேன்னுச்சுன்னா 100 ரூபா அப்படித்தான் வரும். 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா. ஆனா ஈரான்ட பெட்ரோல் நல்ல தரமானது. ஆனா அங்க 50 ரூபாய்க்கெல்லாம் தருவாங்க. ஆனா அப்படி கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. பிகாஸ் எடுத்தா அது அமெரிக்காவை மீறிய மாதிரி. அதனால எந்த ஒரு நாடும் அவங்கள்ட்ட எடுக்க போறாங்க. சரி, அப்ப என்ன செஞ்சாங்கடா இப்ப முரண்பாடு மேல ஆரம்பிச்சுட்டு சர்வதேச தடையை விதிச்சிட்டாங்க. ஆனாலும் ஈரான் கட்டுப்பட்டுச்சா? கட்டுப்பட்டுச்சா? இல்ல. இல்லை. இல்ல. நீ போடு தடைய போடு, நான் உருவாக்கித்தான் காட்டுவேன். ஈரான் உருவாக்கிட்டே இருந்துச்சு. அமெரிக்கா 7 மணி நீ உருவாக்குன்னு சொல்லி அமெரிக்காவும் தடை விதிச்சு. எனவே சண்டை கொஞ்சம் என்ன செய்யுது? மேலே எழும்பிச்சு. கொஞ்சம் மேல ஆரம்பிக்குது. Right. இப்ப இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா முரண்பாடு தீவிர நிலைக்கு வாருது. இது என்னன்னு சொன்னா இப்ப இவங்களை தொடர்ந்தும் ஈரானை இப்படியே விட்டுட்டு இருந்தா அது பெரிய இஷ்யூ ஆயிரும். அதனால அமெரிக்கா பிளான் ஒன்று போட்டுச்சு, ஈரான் ஜனாதிபதியான இந்த ஆயத்துல்லா அலி காமேனியை கொல்லுவோம். எனவே அந்த பங்கர் பஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அதாவது பூமிக்கு பொத்துட்டு போகக்கூடிய ஒரு பாம்பு ஒண்டிக்குது, அது குண்டு. அந்த குண்டை கிட்டத்தட்ட 10 குண்டை ஒரே தடவையில வீட்டுல போட்டாங்க. அந்த வீட்டுல விழுந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதைக்கு உள்ளுக்கு வரைக்கும் அந்த குண்டு போயிட்டு இந்த ஆயத்துல்லா அலி காமேனி கொலை செய்யப்பட்டார். அதோட ஈரான் அது வரைக்கும் ஈரான் என்ன செய்யல, அதாவது பேச்சுவார்த்தையில தான் சண்டை இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இந்த ஆயத்துல்லா அலி காமேனி கொலை செய்யப்பட்டாரோ அன்றோட யுத்தம் எந்த நிலைக்கு வந்துட்டு? பேச்சு நிலைக்கா? தீவிர நிலைக்கு. தீவிர நிலைக்கு, யுத்த படிமுறை, அதாவது ஷூட் யுத்த படிநிலைக்கு வந்துட்டு. இப்ப ஈரான் இஸ்ரேல் வார் இந்த 3ல எந்த கட்டத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயா, ரெண்டாவது ஸ்டெப்லயா, எந்த ஸ்டெப்ல இருக்குது? மூன்றாவது ஸ்டெப்ல. மூணாவது ஸ்டெப். ஏண்டா யுத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? தீவிரமடைஞ்சிட்டு இருக்குது. யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. சோ இது மூணாவது ஸ்டெப். ரைட். எனவே அதன் தொடர்ச்சியாக நாலாவது ஸ்டெப் என்னன்னா முரண்பாட்டின் தீவிர நிலை அற்றுப்போதல். அது எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா திடீர்னு உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீர் 10 நாள் போர் நிறுத்தம் அறிவிச்சாங்க தெரியுமா? ஏன்னு சொன்னா ஆயுதம் கலெக்ட் பண்ணி கொள்றது. இப்ப 2 பேருமே அடிச்சுட்டே இருந்தா ஆயுதம் எங்க இருந்து எடுக்கிற? ஆயுதத்தை கலெக்ட் பண்ணி ஆகணும் தானே. சோ அதனால 2 நாடுகளும் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரேல் அமெரிக்கா அடுத்த ஈரான் 2 நாடு என்ன செஞ்சாங்கன்னா திடீர் 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சாங்க. இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கிறாங்க தானே, இத
வில்லியம் ஏ சாட்மன் அந்நியுன்னிய தேக்க நிலை அப்படின்னு சொல்லி அவர் அதை அழைச்சார். அவர் முன்வச்ச என்ன கரு இதுதான், அந்நியுன்னிய ரீதியிலான காயப்படுத்தும் தேக்க நிலை. அதாவது இனி ஏலா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்ற நோக்கத்தை தான் இந்த 10 நாள் பூர்ணித்தம். நான் சரியான ஃபார்மேட் வந்து ஆயுதம் கலெக்ட் பண்ணி கொள்றது. சரி, அப்ப இதை நீங்க தெளிவாக இந்த இடத்துல விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். சரி, ரைட். எனவே இந்த சந்தர்ப்பத்துல முரண்பாட்டின் தீவிர அற்றுப்போதல் இந்த 4வது ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா, உலக நாடுகள் என்ன எப்படி சரி இந்த 10 நாள் கெப்புளுக்கு என்ன செஞ்சு கொள்ளுவாங்க, இந்த 2 நாட்டோட சண்டையை மூட்டி விட பார்ப்பாங்க. இல்ல தீர்ப்பதற்கான வழியை பாக்கு. எப்படியாலும் தீர்க்கிறது தான் பார்ப்பாங்க. உலக நாடுகள் எல்லாம் சொல்லும் ஈரான். ஏன்னா இப்ப ஈரான் பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் ஈரான் வந்து அமெரிக்கா தொடர்ந்தேச்சியா சொல்லிட்டே தான் வர, நான் ஈரான் அழிப்போம் தாக்குவோம் அழிப்போம் இன்றைக்கு 40-50 நாளா சொல்றாரு. ஆனா இன்னும் நடந்த பாடு இல்லை. ஈரானும் பயப்படும் பயப்படும் சொல்லி அமெரிக்கா எவ்வளவுதான் பயங்காட்டி பாக்குது. ஆனா ஈரான் பயப்படுற மாதிரியே இல்லை. அவங்ககிட்ட அந்த ஹார்முஸ் நீரிணைக்கு தானே, அது உலக வர்த்தகத்துல 25% பெட்ரோல் வந்து அதாலாம் ட்ராவல் ஆகுது. அதையே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதை மூடிட்டாங்க பாரசீக வளைகுடா. ரைட். அப்ப அவங்க வந்து என்ன செய்யனா, அதை மூடினா அமெரிக்காவுக்கும் பெட்ரோல் இல்லை. அமெரிக்கா பெட்ரோல் எடுக்கிறதும் இங்க இருந்துதான். சரி, மற்ற நாடுகளையும் எடுக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் அங்க இருந்தா எடுக்கிறாங்க. அப்ப அது சரியான இடைஞ்சலா இருந்துச்சு. என்னதான் சொல்லி பார்த்தாலும் ஈரான் கேட்கிற மாதிரி இல்லை. சரி, அப்ப என்ன செஞ்சாங்கன்னா 2 நாடும் ஈரான் சொல்லுது எங்கட, நாங்க சொல்றது நீங்க கேளுங்க, நீங்க சொல்றது நாங்க கேட்க மாட்டோம். அமெரிக்கா சொல்லுது நீ அணு ஆயுத உற்பத்தி செய்யறத நிறுத்து, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன். ஈரான் சொல்லுது நான் ஏன் அணு ஆயுதத்தை நான் உற்பத்தி செய்வேன், நீங்க எல்லாரும் இந்த மத்திய கிழக்கு விட்டு போங்க அப்படின்னதுதான் ஈரான்ட கதை. அப்ப கடைசா 2 நாடும் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்த ஒரு நிலை ஈக்குதான். இன்னும் சக்சஸ் இல்லை. லாஸ்டா ஈரான் அறிவிச்சுக்கிது எங்கட உடன்படிக்கைக்கு அமெரிக்கா ஒத்து வராவிட்டா நாங்க தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவோம். சரி, ஈரான் அதைத்தான் தொடர்ந்தும் சொல்லி கொண்டு வருது. ரைட். அப்ப இந்த 4வது ஸ்டெப் இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்ப நேற்று முந்தி நாள் வந்து இந்த ஸ்டேஜுக்கு 4வது ஸ்டெப்புக்கு இந்த யுத்தம் வந்துட்டு, அப்படின்னா திடீர்னு 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிச்சுக்கிறாங்க, உடன்படிக்கை லெவலுக்கு வந்துட்டு. இப்ப அந்த ப்ரோசஸ்ல தான் இந்த யுத்தம் இருந்து கொண்டு இருக்குது பிள்ளை. அப்ப அதை நாங்க தெளிவா விளங்கிச்சோம். இதை வில்லியம் ஏ சாட்மன் எப்படி அழைக்கிறாரு இந்த 4வது ஸ்டெப்ப? நாலாவது ஸ்டெப்ப வில்லியம் ஏ சாட்மன் எப்படி அழைக்கிறார் பிள்ளைகள்? அந்யோன்ய ரீதியிலான காயப்படுத்தும் தேக்க நிலை. காயப்படுத்தும் தேக்க நிலை. இல்மா இர்ஷாத் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வாங்க. அமானா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வாங்கம்மா. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாம யாரும் வர வேணாம். இல்மா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுங்க. அட்டெண்டன்ஸ் கிடைக்காத, நீங்க கிளாஸுக்கு வரலன்னு தான் மார்க் பண்ணப்படும். ரைட், ஓகே. தென் அது மிக முக்கியமானது. சரி, அப்ப இதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக இந்த 10 நாள் கெப்புள்ளுக்கு பல நாடுகள் என்ன செஞ்சிடணும்னா, அந்த நாடுகளுக்கு ஆலோசனை செஞ்சு குறிப்பிட்ட நாடுகளுக்கு எப்படியாலும் முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. ரைட். அப்ப அந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர எதாலன்னா ஒரு சமாதான உடன்படிக்கையின் ஊடாகத்தான். ரைட். இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் சக்சஸ் ஆகல. இந்த ஸ்டெப், இந்த 5வது ஸ்டெப்ல இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு உடன்படிக்கைன்னு பேச்சுவார்த்தை போகுது. ஆனா உடன்படிக்கைக்கு 2 நாடும் உடந்தையாகல, உடன்படல. அமெரிக்கா சொல்றது ஈரான் கேட்கல, ஈரான் சொல்றது அமெரிக்கா கேட்கல அமைக்குது. அப்ப அவங்க உடன்பட்டா இந்த 5வது ஸ்டெப் ஃபில் ஆயிரும், யுத்தம் ஸ்டாப். ஆனா இன்னுமே இந்த 5வது ஸ்டெப் ப்ரொசஸிங்ல தான் இருக்குது. இன்னும் இந்த 5வது ஸ்டெப்பை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால நமக்கு இந்த 5வது ஸ்டெப்புக்கு ஈரான் இஸ்ரேல் வார கொண்டு வரையிலும் 5வது ஸ்டெப்புக்கு கொண்டு வரையிலுமா? எந்த ஸ்டெப்ல ஈக்குது அப்ப இந்த யுத்தம்? 4வது ஸ்டெப்ல ஈக்கும். ஒருவேளை நான் இப்ப படிச்சு தான்ட்டேன், இப்ப நாளைக்கே 2 நாட்டுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுட்டா அப்ப எந்த ஸ்டெப் போய்த்திரும்? 5வது
அஞ்சாவது அஞ்சாவது ஸ்டெப்ல. வைத்திரும். அதுக்கு பிறகு சொல்லக்கூடாது இன்னொரு ஒரு மாசத்துக்கு பிறகு பேப்பர் எழுதிட்டு வரக்கூடாது. 4வது ஸ்டெப்ல தான் இன்னும் இருக்கு, இன்னும் 5வதுக்கு வரலன்னு சொல்லி. ஏன்னா அது யுத்தம் ஒருவேளை உடன்படிக்கை நான் படிச்சு தர டைம்ல உடன்படிக்கை கைச்சாத்திடப்படலை. இப்ப நாளைக்கு இல்ல, இப்ப எட் த மூமெண்ட் இன்னொரு இப்ப ஒரு 6 மணிக்கே ஒரு உடன்படிக்கை கைச்சாத்து, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பொருந்தினொரு ஒப்பந்தம் கைச்சாத்து என்ற ஒரு மெசேஜ் வந்தாலே நீங்க விளங்கிடணும் இந்த வாரம் என்ன செய்யப்பட்டுட்டு 5வது ஸ்டெப்புக்கு வந்துட்டேன்னு நீங்க விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரி, அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப இப்படித்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் முரண்பாட்டுக்கான காரணம் வெளிப்படாம இருந்து முரண்பாடு ஏற்பட்டு தீவிரமடைஞ்சி அதுக்கு பிறகு காயப்படுத்தும் தேக்க நிலையில இருந்து அது பிறகு குறைவடைஞ்சி சமாதான உடன்படிக்கையினூடாக முரண்பாட்டு முடிவுக்கு வருது. சோ இதைத்தான் லூயிஸ் கிறிஸ்பெர்க் அழகா ஒரு வரைஃபினூடாக இப்படி அழகா இப்படித்தான் போய் இப்படித்தான் வந்து முடியுது அப்படின்னு வில்லியம் ஏ சாட்மன் அழகாக உங்களுக்கு வரைஃபினூடாக வரைஞ்சு காட்டுகிறார். அப்ப இதைத்தான் முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் என்று சொல்லுவாங்க. இதுதான் போன முறை எக்ஸாம் கேட்ட கேள்வி. 10 மார்க்ஸ். முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் சிறு குறிப்பு எழுதுக. இந்த 6 ஸ்டெப்பையும் எழுதியிருந்தேன், சாரி இந்த 5 ஸ்டெப் எழுதியிருந்தா விஷயம் முடியும், சாப்டர் க்ளோஸ். இவ்வளவுதான் நான் நினைக்கிற விஷயம். இப்ப இந்த 5ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க பாம். சில புத்தகங்கள 6 மீக்கும். ஓகே சொல்லுங்க ப்ரோ, ஏதும் சந்தேகம் மீக்குதா இப்ப இதுல? எனி டவுட்? சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க மகேஷ். இல்மா. சார் நான் வந்து 5 மணிக்கு தான் கிளாஸ் ஜாயின் ஆயினேன் சார். இது மெசேஜ் பார்க்க கிடைச்சல. அதுக்கு முந்தி படிச்சது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. ஓகே 10 மினிட்ஸ் தான் படித்தேன். 4:50க்கு தான் படிச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார். ஓகே புள்ள, முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் தான் நாங்க இன்னைக்கு படிச்சோம். அதாவது ஒரு சண்டை எப்படி ஸ்டார்ட்ல இருந்து எப்படி முடிவுக்கு வரும் வரைக்கும் எந்த திசையினூடாக பயணிக்கிறது. அதாவது ஒரு டிட்வா புயல் வந்து எப்படி சின்னொரு புயலா சின்னொரு தாளமுக்கமாக இந்து சமுதிரத்தில் உருவாகி அது ஒரு பெரிய புயலா மாறி கடைசியில நாட்டே ஆட்டி போட்டுட்டு போயிட்டு அது மாதிரி தான் அதாவது கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது என்ற மாதிரி அது மாதிரி தான் இந்த யுத்தமும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சண்டை வந்து சின்ன சண்டை மாதிரி தான் தோன்றும், ஆனா அது போக 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 பெருசாய் 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 பெரிசாகிரும். அப்ப இது எப்படி எதனூடாக எதனால இந்த சண்டை உருவாகி எப்படி அது தீவிரமடைஞ்சு எப்படி இது முடிவுக்கு வருதுன்றதை தான் லூயிஸ் கிறிஸ்பெர்க் ஒரு வரைஃபினூடாக போட்டு காட்டுகிறாரு. அந்த வரைஃபிட ஸ்டெப் தான் 5. அந்த 5 ஸ்டெப்பும் என்னென்னதை நாங்க பார்த்திருந்தோம். முதலாவது முரண்பாட்டுக்கான காரணம் ஒன்று இருக்கு. இந்த 2 நாட்டுக்கான காரணம் ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சதுதான் காரணம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் அமெரிக்கா சொல்லிச்சு அணு ஆயுதம் உற்பத்தி செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச தடை விதிப்பேன்னு கேட்கல ஈரான், எனவே தடையை விதிச்சாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா 2 நாடுகளுக்கும் இடையில கொஞ்சம் முரண்பாடு மேல ஆரம்பிச்சிச்சு. 3வது என்ன செய்யப்பட்டுச்சு, அமெரிக்கா ஈரான் சொல்லி சொல்லி கேட்கல, அமெரிக்கா ஈரான் ஜனாதிபதியை கொண்டு போட்டான். அதோட முரண்பாடு மேல எழுந்துருச்சு, அதாவது தீவிர நிலை அடைஞ்சிச்சு. ரைட். அப்ப இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் இவங்க 2 பேரும் அடிச்சு கொண்டுட்டே ஈக்கிறாங்க. அங்காலையும் இங்காலையும் சரியான மாதிரி ஆபத்து. அவங்களோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுது, இவங்களோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுது. 2 பேருக்குமே சாரமாரியாக பாதிப்புகள் வந்து கொண்டே இருந்துச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல 2 நாடுகளும் திடீர் 10 நாள் போர் நிறுத்தத்தை ஆரம்பிச்சாங்க, ஆயுதங்களை கலெக்ட் பண்ணி கொள்றதுக்கு. இதைத்தான் வில்லியம் ஏ சாட்மன் அந்நிய ரீதியான காயப்படுத்தும் தேக்க நிலையை அழைச்சாது. இது 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப். 5வது ஸ்டெப்புக்கு வந்துட்டா இந்த யுத்தம் இல்ல சார். வர மாட்டதா? வருமா வராதா? பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் நீங்க சொல்லணும், வருமா வராதா? வரும். Sure பண்ணி வராது. சொல்லுமா? பிள்ளைகள் இத சயின்ஸ் பாடம் என்று சொல்றாங்க தானே, அதுக்கு அவங்க இதையும் காரணமா சொல்றாங்க. காலநிலை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? மேகம் கருத்தா மேகம் கருத்தா மழை வரும்னு அர்த்தமா? ஷூரா மழை பெய்யுமா? இல்ல சார். பெய்யாமலும் இருக்கும். அது மாதிரிதான் ஒருவேளை வரும், வராமலும் இருக்கும். துல்லியமா சொல்லேலுமா நமக்கு?
இல்ல நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் இந்த பாடம் வந்து விஞ்ஞானம் விஞ்ஞானம் இல்லைன்றதுல முரண்படுறாங்க. இத விஞ்ஞானம் என்று சொல்றவங்க சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குது, விஞ்ஞானம் இல்லைன்னு சொல்றதுக்கும் ஆதாரம் இருக்குது. கடைசியாக சமூக விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்றாங்க. ரைட், அப்ப அதையும் நாங்க விளங்கி வச்சுக்கணும். சோ நாளைக்கே சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டால் இந்த உடன்படிக்கை சாரி இந்த யுத்தம் 5வது ஸ்டெப்புக்கு வந்துரும் என்றதுதான் இதனுடைய சம்மதி. ஓகே, இதுல வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? பிரிந்தன், ஓம் சார். எனி டவுட்ஸ்? இல்ல சார். வேற எதுவும் சந்தேகம் டவுட் எதுவும் இருக்குதா? அந்நியனைய காயப்படுத்தும் தேக்க நிலை, இது யாரு முன் வச்ச? ஷாட்மேன், வில்லியம் ஏ ஷாட்மேன். அதாவது முரண்பாடு வாழ்க்கை சக்கரத்தை முன் வச்ச யாரு? லூயிஸ் கிறிஸ்பெக். லூயிஸ் முரண்பாடொன்று யுத்த படிநிலைக்கு வாரது, யுத்த படிநிலைக்கு வரது தானே. அத இந்த வாழ்க்கை சக்கர 5 படிமுறைகள்ல எந்த படிமுறைன்னு சொல்லுவாங்க? எத்தனாவது படிமுறை அது? யுத்த படிநிலை, அடிச்சு நடிச்சு சாவாங்க, இது எந்த படிமுறை, எந்த ஸ்டெப், எத்தனாவது ஸ்டெப்? 3வது. 3ஆவது. மூணாவது. 3வது. முரண்பாடு தீவிரமடைது. ஐயோ காப்பாத்துங்க, கொஞ்சம் நில்லுங்க, ஏலா சரியான டயர்ட், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு 10 நாள் போர் நிறுத்தம்னு அறிவிப்பாங்க. அது எந்த ஸ்டெப்? 4வது. 4வது. 4வது ஸ்டெப். ஆரம்பத்துல உன்னை கொல்லுவேன்னு சொன்னாங்க, பாய் 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 டாடா டாடா, நாம 2 பேரும் நீ நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டு பிரிஞ்சு போவாங்க. அது 5வது. 5வது ஸ்டெப். ரைட், ஒருவேளை இப்படி அதுல 2 பேரும் நல்லா பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் பார்வையண்டி இப்படி ஈக்கும், ஈக்கும். இது எந்த ஸ்டெப்? 2வது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயிஷா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஒரு நல்லா பேச மாதிரி இருக்கிற, ஆனா கொஞ்சம் பார்வையண்டி ஈக்கிற, கண்ணொண்டி ஈக்கும், அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் வந்து வார்னிங் பண்றது. அதே இப்படி பார்வையால பாக்குற, டிரெக்டா சொல்ற உனக்கு நான் அடிப்பேன், அடிக்கிறல்ல அடிப்பேன்னு சொல்றது தான் எந்த ஸ்டெப்? அடிச்சா அது 3வது ஸ்டெப். அடிப்பேன்னு வாயால மட்டும் வாயால வட சுட்டுறேன் அது எந்த ஸ்டெப்? 2வது. 2வது ஸ்டெப். எனக்கு இந்த டைம்ல ஞாபகம் வருது, உலகத்துல பல நாடுகள் இன்னைக்கு வாயால வட சுடுறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு நாடுகளை சொல்றீங்களா? கெட்டிக்கார புள்ளைகள் ஃபெஸ்ட்டுக்கே சொல்லிடும் ஒரு நாட்டை. ஸ்ரீலங்கா. குட். சிந்துஜா மட்டும்தான் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளை. வாயால வடை சுடுற நாடு எது? நம்ம நாடுதான் வாயால வடை சுடுறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு பாலம் ஒன்று அமைக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ காலமா சொல்றாங்க, கட்டின வாடிட்டு. இலங்கைக்கு ஃபுல் அதுல நம்மட இப்ப கைது செய்யறதுக்கான ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிரதான சூத்திரதாரிய நாடு கண்டுபிடிக்கிற அந்த திட்டத்தை கண்டுபிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சூத்திரதாரிய கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா நாடே சந்தேகப்படுது, ஒட்டுமொத்த கேஸுமே சொல்லுது இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கோட்டாபே ராஜபக்சேனுடைய காலத்துல அவர்னாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இன்னும் முடிவு வரல. கோட்டாபய ராஜபக்சே ஒரு மனு ஒன்று கொடுத்துக்கிறார், என்ன கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இந்த இன்றைக்கு யோஷிரா ராஜபக்சே கைது செஞ்சிட்டாங்க. பெசில் ராஜபக்சே கைது செய்ய சொல்லி கோட்டை நீதவான் ரிட் மனுவை பிறப்பிச்சிருக்கிறார். ரைட், அதன் தொடர்ச்சியாக இப்ப 1:30க்கு கோட்டாபய ராஜபக்சனுடைய மனு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. திரும்ப அவரை விசாரிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் அவர்தான் குற்றவாளி இந்த இடத்துல நாடு வலை வீசி ஆக்களை போட்டுட்டு இருக்கிறாங்க. ரைட், ஏதோ அதை ஒரு பக்கம் மீகட்டும். நான் இவரையே கதை சொல்றேன்டா, இவரு தான் வாயால வடை சுட்டதுக்கு. ஏண்டா முழு நாட்டிலே ஹைவே அடிப்பேன்டாரு. 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினா 2 லட்சம் பேர்ல 10,000 பேர் தான் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறேன். எங்களுக்கு செகண்ட் இயர் ஆயினா யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் இல்ல. அவர் என்ன தெரியுமா வச்சிருந்தாரு, நான் ஜனாதிபதி ஆயினா 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினா 2 லட்சம் பேரை யூனிவர்சிட்டி எடுத்துட்டு வரான். நாடு ஃபுல்லா என்ன செய்யுமாம், நாடு ஃபுல்லா ஹைவே அடிப்பறான். வீட்டுக்குள்ளுக்கும் ஹெலிகாப்டர் பறக்குமாம், யானை வானத்துல பறக்குமா. எப்படி போய்
சொன்னாரா சொன்னாரா புள்ளல்? ஆ சார். தென் இப்ப முடிஞ்சு கதை. சரி, ரைட். அப்ப அப்படியெல்லாம் சொன்னது நம்மள இப்ப ஹைவே, நான் அதுக்காக யானை பறக்க முடியாது எல்லாம் சொல்லிட வேண்டாம். நம்மளுக்கு விளங்குறதுக்காக சொன்னா அவர் சொன்னாரு முழு நாட்டு ஹைவே அடிப்பேன்னு செஞ்சு கொள்ள எல்லாம் போயிட்டு 2 லட்சம் பேர் சொன்னாரு புள்ள. அதனாலதான் யங்ஸ்டர் எல்லாரும் அவருக்கு கொண்டு ஓட் பண்ண. இப்போ உங்கள்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, தம்பி நீ படிச்சாத, நீ படிச்சா நீ தூங்கிடும், நான் அவனை யூனிவர்சிட்டிக்கு எடுப்பேன்னு அவர் சொன்னா நீங்க போட மாட்டீங்களா அவருக்கு ஓட்? போட மாட்டீங்களா? பிரிந்தன் போட மாட்டீங்களா? போட மாட்டேன் சார். போட மாட்டீங்களா? உங்களை நீங்க படிச்சாம உங்களுக்கு யூனிவர்சிட்டி எடுப்பேன்றாரு ஃப்ரீயா, போட மாட்டீங்களா? சரி, போட மனசாட்சி மாட்டேன். சரி சரி, நீங்க சட்டம் எல்லாம் ஒரு பக்கம் மீங்கட்டும், நீங்க உங்களோட மனசை தொட்டு செல்லுங்களே, போடுங்களா போட மாட்டீங்களான்னு. போடுவேன் சார், போடுவேன். இது ஒரு மனசு, எப்படியுமே அவரு தான் போடும், அப்படித்தான் எல்லாரையும் அவன் ஏமாத்தி போட வச்சவாரு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் மீக்கட்டும். அப்ப அதை நாங்க விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அது மிக முக்கியமான. ஸோ இதான் இது 5 ஸ்டெப்பும். ஸோ இதுல ஏதாவது சந்தேகம் மீக்குதா? வேற எதுவும் டவுட்? வேற எனிதிங்ஸ் டவுட்? ஓகே பிள்ளைகள், ரைட். நாங்க அடுத்த தலைப்பு போவோம், சின்ன தலைப்பு ஒன்று தான். ரைட், அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னாமா, முரண்பாட்டின் போது யாது செய்யணும். ஆயிஷா. ஆயிஷா இல்ல, சிந்துஜா. சிந்துதான் சென்னை ஸ்ரீலங்கா என்ன சிந்துஜா? எங்க சிந்துஜா? சார் சிந்துஜா, இன்னைக்கு ஸ்கூல் போனீங்களா? நான் பிரைவேட்டா செய்றேன் சார். பிரைவேட்டா சரி, ரைட். நீங்க எப்படியுமே ரோட்ல போவீங்க தானே? ரோட்ல போறீங்க சிந்துஜா, சரியா? போனா 2 பேர் சண்டை, என்ன செய்வீங்க? முத பார்ப்பேன் சார். எப்படி இப்படியா? இப்படியா சிந்துஜா? எங்க? தெரியல சார், முத பார்ப்பேன். அப்புறம் பக்கத்துல யாராவது இருந்தா ஏன் சண்டைன்னு கேட்கலாம். ஓகே, ரைட். சண்டே நடந்தாமா, இப்ப என்ன செய்யணும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ரைட். அதையே ஒரு இயல்பு, மனித இயல்பு அப்படித்தானே. நாம போய் சும்மா அதுகளை மாட்டிக்கொள்றதை விட சும்மா இருக்கிறதே மேல். நானும் தான் சும்மா தானே இருந்தேன். ரைட். ஏன்னா கையில இப்ப அவங்க என்றாலும் நாம என்றாலும் வாயில பேசுவோம், அவங்க கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு சொன்னா வெட்டி போட்டுருவாங்க, அப்புறம் ஒன்றும் செய்யல. அது சும்மா சும்மா இருக்கிறதே நல்லது. சரி, ரைட். சும்மா இந்த வம்புல மாட்டிக்கொள்றதுக்கு, ரைட். ஒரு சண்டை நடக்குமா இருந்தா அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. சரி, மனிதன் என்ற வகையில நானோ நீங்களோ அரசாங்கமோ யாரோ ஒரு சண்டை நடக்குமாக இருந்தா அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு சில வழிமுறைகளை வந்து சைமன் டிசர் வந்து சொல்லிக்கிறார். ஆனா இது தீர்க்கிற வழிமுறைகள் என்றோ செயல்முறைகள் என்றோ இதை சொல்லக்கூடாது. தீர்வு என்னன்னு சொல்லணும். தீர்வு செயன்முறை. இல்ல ஹலிமா, அது நாங்க படிக்கணும் இன்னும். தீர்வு அணுகுமுறைகள் என்று சொல்லணுமா. நீங்க சொல்ற செயல்முறைக்கு இது, அது நாங்க அடுத்த தலைப்பிடுமா. இப்ப நாங்க படிக்கிறது அணுகுமுறை. எப்படி நீங்க அதை அணுக போறீங்க. ஒரு சண்டை 2 பேருக்கு இடையில நடக்குதுன்னா நீங்க எதை அப்படி அணுக போறீங்க, எப்படி அவங்கள்ட்ட கிட்ட போய் பேச போறீங்க, எப்படி அதை அணுக போறீங்க. சிந்துஜா, சார் மரத்துல மாங்காய் இருக்குது, சரியா? சரி சார். எப்படி பறிக்க போறீங்க? மாங்காய் அவங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும், எப்படி பறிக்க போறீங்க? கம்பள அடிச்சு பறிக்கலாம். கம்பால அடிச்சு. அப்ப நீங்க கம்பால அடிச்சு, ரைட். அப்படியே கொஞ்சம் நாங்க யாரு நம்மட ஹலிமா, நீங்க என்ன செய்வீங்க? ஹலிமா, என்ன கேட்டீங்க சார்? அதாவது மரத்துல மாங்காய் இருக்குது, உங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும், பசி, மாங்காய் சாப்பிடணும் இது. இப்ப எப்படி அந்த மாங்காவை பறிப்பீங்க நீங்க? சிந்துஜா சொன்னதை சொல்லக்கூடாது. சிந்துஜா சொல்லிட்டாங்க கம்பால அடிச்சு பறிப்பேன். நீங்க யாரையாவது யாரையாவது எழுதி பிப்பேன். யார்கிட்ட யாரும் தலையில ஏறிப்பீங்களா? இல்ல இல்ல, யார சரி சொல்லி பிப்பேன்.
யார சொல்லி அவங்களினூடாக பறிப்பாங்க. ரைட், ஓகே. பிரிந்தன். மரத்துல ஏறி சார் நாம யாரு ஏன்னா நாம எல்லாம் எந்த சமூகம்? அதை சொல்ல வைக்க விடுது. நானும் தான் இருக்கிறேன். ஊர்ல கேட்டு பாருங்களேன், நாங்க ஏறாத மரம் அந்த டைம்ல சிறுசில வாயிலதான் மரத்துக்கு எல்லாமே ஏறி அந்த டைம்ல. இப்பதான் மரத்துல ஏற பயம். சரி, ரைட், ஓகே. பிரிந்தன் வந்து மரத்துக்கு ஏறி பறிப்பாராம். ஆயிஷா, ஓ சார். உங்களோட ஐடியா என்ன மாதிரி? கைக்கு எட்டின கையால. கையால எட்டினா கையால இல்ல இல்ல மரம் உயரத்துல மைக்குது, கையால பறிக்கல. அப்படி பறிச்சிருந்தா தான் நம்ம சிந்துஜாக்கு பறிச்சிட்டு இருந்துச்சு, ஹலீமாக்கு பிரிந்தனுக்கு பறிச்சிட்டு இருந்துச்சு. வேற ஐடியா என்ன ஆயிஷா ஐடியா? கல்லால அடிச்சு. கம்பு முடிஞ்சு. கம்பு வந்து சிந்துஜாவே. இது கல்லு. கல்லு. கல்லு கல்லு தார மண்டல உள்ளாட்டி சரி. ரைட், ஓகே. இப்ப இதுல இப்ப 4 பேர் சரிதானே? இப்பமா இந்த விஷயத்த கேட்டுட்டீங்கிற நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அந்த 4 புள்ள வாய் துறக்க கூடாது. சரி, வாய் திறக்க கூடாது. மீதி புள்ளைகள் ஆன்சரை சொல்லுங்க. இது சிந்துஜா சொன்னாங்க, நான் கம்பால அடிச்சு பறிப்பேன். ஆயிஷா சொன்னாங்க கல்லால் அடிச்சு பறிப்பேன். பிரிந்தன் சொன்னாங்க நான் ஏறி பறிப்பேன், ஏறி பறிப்பேன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது யாரு? எங்க போயிட்டாங்க? ஹலீமா. ஹலீமா சொன்னாங்க சரி நான் யார்ட்டையாலும் சொல்லி நான் பறிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிள்ளைகள் இந்த 4 பேர்ல நோக்கம் மாங்காய். ஆனா அந்த மாங்காவை அங்க அடையிறதுக்கு முயற்சி செஞ்ச அந்த முறை, அணுகின அந்த அணுகுமுறை 4ம் வேற வேற. அவங்க அந்த அணுகின முறையத்தான், அந்த மாங்காவை பறிக்கிறதுக்காக பயன்படுத்தின அந்த முறையத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? அணுகு முறை. முறை. எப்படி அணுகுறீங்க? அவங்களோட நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு நீங்க எப்படி அணுகுறீங்க? ஹலீமா எப்படி அணுகுறாங்க? இல்ல இல்ல அது இல்ல விஷயம். பிரிந்தன் எப்படி அணுகுறாங்க? பிரிந்தன் எப்படி அணுகுறார்? மரத்துல ஏறி. மரத்தில் ஏறு. அப்ப இது மரத்தில் ஏறல் அணுகுமுறை. நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? அணுகுமுறைன்னா அது வேறு, அப்படி இல்லை. மரத்தில் ஏறல் அணுகுமுறை. ஆயிஷா என்ன அணுகுமுறை பயன்படுத்தினாங்க சொல்லுங்க பாம்? கல்லால் அடிக்கிறது. கல்லடித்தல் அணுகு அணுகு. முறை. ஹலீமா பிறர் உதவி அணுகுமுறை. சிந்துஜா கம்பின் அணுகுமுறை. கம்பளித்தல் அணுகுமுறை. இவ்வளவுதான். நம்மளோட நோக்கத்தை அடைஞ்சு கொள்வது இப்படிதான். இத பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நம்மளோட அணுகுமுறைகள் வருதானே. பெஸ்ட்டுக்கு அரசறிவியல் பாடத்தை நீங்க பொருளாதார கண்ணோட்டத்துல பார்த்தா அது பொருளாதார அணுகுமுறை. அதே அரசறிவியல் பாடத்தை நீங்க சமூக கண்ணோட்டத்துல பார்த்தா சமூகவியல் அணுகுமுறை. அதே அரசறிவியல் பாடத்துல வெறுமனே கற்பனை தத்துவம் அமைப்புலயே அதை நீங்க பாத்தீங்கன்னா அதே அரசறிவியல் பாடத்தை ஏனைய பாடங்களோட ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதே அரசறிவியல் பாடத்தை பெண்களுக்குத்தான் இது முக்கியம்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா, இப்படித்தான் அந்த பாடத்தை நீங்க எப்படி அணுகுறீங்க? சரி, சோ இப்ப அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையே இப்படி எப்படி அணுக போறீங்க? சமூக ரீதியா அணுக போறீங்களா? அதைத்தான் இந்த இதை சொல்லிக்கிறாங்க பாருங்க பிள்ளை. நீங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி சமூக உறவினூடாக அணுகி தீர்க்க போறீங்களா, இல்ல மனித தேவைகளை தீர்க்க போறீங்களா, அடையாள தேவைகள் தீர்க்க போறீங்களா, கலாச்சார முரண்பாடு நிலை மாற்ற பிரச்சனையை தீர்த்தல் இப்படி தீர்க்க போறீங்களான்னு தான் நீங்க சொல்லப்பட்ட முதலாவது மனித தேவைகள் அணுகுமுறை. மனிதன் என்று சொன்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு தேவைகள் ஈக்கும். அப்படித்தானே? மனிதன் என்று சொன்னா எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் ஈக்கும். மனிதனுக்கு தனித்தனி தேவைகள் ஈக்கும். எல்லாருக்கும் வித்தியாசம். பாதுகாப்பா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கணும், இதா இருக்கையிலும் எல்லாருக்கும் தேவைகள் ஈக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க. வேலை செய்யற டைம்ல ஒரு பஸ் வந்து சொல்றாரு, நீ இனி சாப்பிடாத, 24 hours வேலை செய். சாப்பிடாம வேலை செய்யணுமா? வேலை செய்யல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க?
அவங்க பொஸ்ஸோட சண்டை பிடிக்கிறாங்க, எங்களுக்கு சாப்பிடாம வேலை செய்யலான்னு சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப அந்த சண்டை எதால வந்துச்சு? பஸ் சொன்னதால் பின்னால் போட்டாங்க. ஓ, சாப்பிடாம இருக்கா அவர் தலையிட்டது அவரோட அடிப்படையிலேயே பிள்ளைகள், மனிதன் தேவையிலேயே அவர் தலையிட்டிருக்கிறாரு பொஸ். அப்ப அந்த இடத்துல அவர் சாப்பாடை கொடுத்திருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? சண்டை வராம தடுத்திருக்கலாம். தடுத்திக்கலாம். இப்ப சண்டை வந்துட்டு இப்ப அந்த சண்டைய திரும்ப முடிவு கட்டணும்னா என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். கொடுக்கணும். அப்ப எந்தால சண்டை வந்துச்சோ அதை கண்டுபிடிக்கணும். அப்ப அது அவருடைய அவருடைய அதாவது மனிதன் தேவையாலதான் இந்த சண்டை வந்திருந்தேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு என்ன அணுகுமுறை நாங்க யூஸ் பண்ணணும்? இப்ப இப்ப சும்மா வச்சுக்கோமே, ரோட்ல போறோம், மாமரம் ஈக்குது, மாங்காய் பறிக்கணும். பக்கத்துல சொல்றதுக்கு நம்ம ஹலிமா சொன்ன மாதிரி பக்கத்துல சொல்லி ஒருத்தட்ட பறிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ரைட்? அதே மாதிரி நம்ம சிந்துஜா சொன்ன மாதிரி கம்படிக்கிறதுக்கு கம்பும் இல்லை. அதே மாதிரி பிருந்தன் சொன்ன மாதிரி மரத்துக்கு ஏறுறதுக்கு நம்மளுக்கு பலமும் இல்லை, ஏறினா விழுந்துருவோம், மேல முசுறு நிக்குது, பாம்பு நிக்குது, பள்ளி நிக்க ஏறிக்கலாம், கல்லு மட்டும் தான் நிக்குது. அப்ப என்ன செய்யற? ஆயிஷா சொன்ன மாதிரி கல்லால் அடிச்சுதான் பறிக்கணும். அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு கல் மட்டும்தான் நீக்குது, கல்லால் அடிச்சுதான் பறிக்கணும். அது மாதிரிதான் இந்த இடத்துல மீறப்பட்டது அவர்களுடைய தேவை. அப்ப அந்த தேவைய நிவர்த்தி செஞ்சுதான் அந்த முரண்பாட்டை தீர்க்கணும். எனவே இது மனித தேவைகள் அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை பயன்படுத்தி முரண்பாட்டை தீர்வு கொண்டாடலாம். அதே மாதிரி அடையாள தேவைகள் அணுகுமுறை. இப்ப பிள்ளைகள் என்ன சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது, அப்படித்தானே? அப்படித்தானே பிள்ளைகள்? இப்ப ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க, கம்பெனியில வேலை செய்யறாங்க எல்லாருமே. அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கடா, சம்பளம் போதும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், டீச்சர்ஸ் மாதிரி சம்பளம் போதுமா பிள்ளை? நீங்க சொல்லுங்கப்பா, போதுமா? போதுமா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம்? இப்ப சரி, இதுக்கு முதல்ல 40,000 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு கொடுக்குற பெட்ரோலுக்கே போதுமா? அது போதா? ரைட். இதுல இப்ப நான் சொன்னேன் இப்ப சொன்ன உதாரணம், இப்ப கொஞ்சம் முதல் நான் சொன்னேன் மனித தேவைகள் அணுகுமுறை. இதுக்கு நாங்க இப்ப படிச்ச மனித தேவை. அதுக்கு முதல்ல இந்த சமூக உறவுசார் அணுகுமுறை நான் பார்க்கல. சமூக உறவுசார் அணுகுமுறைன்னா 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குமாக இருந்தா அவங்க 2 பேரோட பேசி அவங்க 2 பேருக்கு இடையில நல்லுறவை ஏற்படுத்தி அவங்களுக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறது தான் இந்த சமூக உறவுசார் அணுகுமுறை. சும்மா சிம்பிளான ஒன்றுதான். 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்கடா, அவருக்கு அடிச்சாதான் அவர் இசையாதான் அவர் நல்லம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யற, சமூகத்தோட இணைச்சி அந்த சண்டையை இல்லாமல் ஆக்குறது. இதுதான் சமூக உறவுசார் அணுகுமுறை. மனித தேவையான முறை நாங்க இப்ப பார்த்திருந்தோம், ரைட்? மனித தேவை அணுகுமுறைன்னா நாங்க இப்ப பார்த்திருந்தோம், தேவைகள் மறுக்கப்படுறது. அடையாள தேவைகள் அணுகுமுறைன்னா இந்த சம்பள பிரச்சனைகள், ரைட்? இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க, எல்லாருமே வேலை செஞ்சா அவங்களுக்கு சம்பளம் போதாது, கூடிய வேலை நேரம் குறைஞ்ச சம்பளம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு சம்பளம் போதாது, எங்களோட அடையாளம் மறக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, முரண்படுறாங்க. எனவே முரண்பட்டா அந்த சண்டையை தீர்க்கணுமாக இருந்தா அவங்க கேட்டது சம்பளம், அதை கொடுத்தா அந்த சண்டை நிறுந்துடும். அப்ப இது முன்னர் பார்த்த பாதுகாப்பாளை அல்ல, இவங்களோட சம்பள பிரச்சனையை சம்பந்தமா. அதே மாதிரி கலாச்சார தொடர்பாடல் அணுகுமுறை. கலாச்சார தொடர்பான அணுகுமுறை என்று சொன்ன ஒவ்வொரு கலாச்சாரங்களும் தொடர்பு வித்தியாசம். ஒவ்வொரு கலாச்சாரங்களும் அவங்களோட தொடர்பு, அவங்க பங்கு பெற்ற முறைகள் வித்தியாசமாக இருக்கும். சரி, இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்து சமயத்துடைய கலாச்சாரம் டிஃப்ரெண்ட், இஸ்லாமிய மதத்துடைய கலாச்சாரம் டிஃப்ரெண்ட், கிறிஸ்தவ சமயத்துடைய கலாச்சாரம் டிஃப்ரெண்ட், பௌத்த மதத்துடைய கலாச்சாரம் டிஃப்ரெண்ட். இதெல்லாமே வித்தியாசமானதா இருக்கும். ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கு தடை ஏற்படுத்திடுமா? நம்ம நாட்டுல எல்டிடி யுத்தம் நடந்துச்சு தானே? நம்ம நாட்டுல எல்டிடி யுத்தம் 30 வருட காலம் நடைபெற்றுச்சு. அப்ப அந்த யுத்தம் எப்படின்னா பெரும்பான்மை சமூகம் இன்னொரு இனத்தை என்ன செஞ்சாங்க, அவனோட கலாச்சாரத்தை அடிமைப்படுத்தினாங்க. ஏன்னா சோ அப்ப அது கலாச்சார ரீதியான ஒரு அடிமைப்படுத்தல் தான் அது. அப்ப அதை சரி செய்யணும்னா அவனோட கலாச்சாரத்தை மறுக்காம இருக்கணும்.
உங்களோட கலாச்சாரத்தை விட்டுறணும், உங்களோட கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுங்க. ரைட். அப்ப இது மிக முக்கியமானது. அது கலாச்சார தொடர்பு அணுகுமுறை. அதே மாதிரி முரண்பாட்டு நிலை மாற்ற அணுகுமுறை. இதுக்கு நல்ல ஜோக் ஒன்று என்னன்னு சொன்னா, எங்கேயாவது கேள்வி இதுகள் நல்லா கேட்டுட்டு இருப்பீங்களே. என்ன, நீங்க எங்கேயாவது ஸ்கூல்ல கேள்விப்பட்டீங்களா 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டா இருந்துட்டு கடைசிக்கு என்னவா மாறிட்டாங்க? எதிரியா எப்படி எதிரியா மாறிட்டேன். எதிரியா மாறிட்டேங்கன்னு மீக்குது. இன்னொரு பக்கம் எப்படி இருந்துச்சு, நல்லா ஃப்ரெண்டா பேசி 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 இருந்துட்டு கடைசிக்கு என்ன மாறு? காதலன் துரோகி. காதலி. ஆஹ் ஜோடிகளா மாறு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்காக அப்படியெல்லாம் செய்யறல்ல அப்சா. ம் பிருந்தன். ஓம்ஜர். ஆஹ் ஐடியா வருது போல. இல்ல சார். ரைட். அப்படியெல்லாம் செய்யறல்ல. ரைட், சும்மா பாடத்துக்காக நான் சொல்றேன். ரைட். எதிரிகளாக மாறிக்கிறாங்க, அடுத்து ஜோடிகளாக மாறவும் மீக்கிறது தான். ரைட். அப்ப என்ன நடக்குண்டா பாருங்க, ரொம்ப நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு, இல்லாட்டி ரொம்ப நாள் நல்ல சண்டை பிடிச்சிட்டு இருந்துட்டு, திடீரென்று என்ன செஞ்சிருவாங்க, சண்டை பிடிச்சவங்க திடீரென்று நட்பா மாறிடுவாங்க, நட்பா இருந்தவங்க திடீரென்று பிரிஞ்சிருவாங்க. அப்ப இது நாங்க எப்படி பார்க்கோம்னா, ரொம்ப நாளா சண்டை பிடிச்சிருந்தவங்க தானே, சண்டை பிடிச்சிருந்தவங்க திடீரென்று என்ன செய்யறாங்க, நட்பா மாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம்டா, நிலைய மாத்துற. நீங்க இப்படியே சண்டை பிடிச்சிருந்தா உங்களை ஊர் மதிக்காது, சமூகம் மதிக்காது அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட நிலையை நான் சண்டை பிடிச்சித்தான் ஆகணும்னு இருக்கக்கூடிய அவங்களோட நிலையை என்ன செய்யற, கொஞ்சம் மாத்தி விட்டுற. அவங்களோட நிலையை மாத்தி விட்டுறது, இதைத்தான் சொல்லுவாங்க முரண்பாட்டு நிலை மாற்றல் அணுகுமுறை. ரைட். அதன் தொடர்ச்சியாக இறுதியாக பிரச்சினை தீர்த்தல் அணுகுமுறை அப்படின்னா பூச்சிய விருத்தி. பிரச்சினைக்கான காரணம் என்னையோ அதை கண்டு அந்த பிரச்சனையை பூரணமாக நீக்கிறது தான் இந்த பிரச்சினை தீர்த்தல் அணுகுமுறை, அதாவது பூச்சிய விருத்தி. 2 பேருக்கும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம பூச்சிய விருத்தில இருக்கிறது தான் இந்த பிரச்சினையை தீர்த்தல் அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்க நோம்பலா விளங்கி வச்சுக்கோங்க. இது 10 மார்க்ஸ் கேள்விகளுக்கெல்லாம் வாரது குறைவு, சும்மா ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு வரலாம். அதாவது முரண்பாட்டு தீர்வு அணுகுமுறைகள் 2 தருக என்று கேட்டா 2 அணுகுமுறை சொன்னா சரி, அல்லது முரண்பாட்டோடு பணிபுரிதல் என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டா சைமன் பிசர் எழுதினா சரி, அல்லது அந்த ஆண்டு கேட்டா 2000 ஆண்டு என்று சொன்னா சரி. அப்ப இதுதான் நீங்க முக்கியமா விளங்கி வச்சுக்கணும். மேல பார்த்த வாழ்க்கை சக்கரம் 10 மார்க்ஸுக்கு வரும். ஆனா கீழே பார்த்த முரண்பாடு போய் யார் செய்ய வேண்டும் என்றது பொதுவா 10 மார்க்ஸ் வர்றது குறைவு, ஆனா ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதை நீங்க நோம்பலா பார்த்துனா சரி. ரைட். ஓகே. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். என்ன டவுட்? சார், ஓ கேளுமா. இப்ப இது பிரச்சனை தீர்க்கலண்டா ஒரு 2 நாடுகளுக்கு ஏற்பட்ட யுத்தங்களையும் இதை வச்சு முடிவு கொள்ளலாம் போல சார். ஓ, இந்த முறையையும் கையாண்டு முடிவு கொண்டு வரலாம். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல சிலது ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப இப்படித்தான் வடகொரியா போன்ற வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைன்னு வைங்களே, வடகொரியாட்ட போயிட்டு சமூக உறவுசார் அணுகுமுறை அப்ளை பண்ண இயலாது. ஏன்னா அவங்களுக்கு ஆட்களை கண்டா எலர்ஜிக், சமூகத்தோட இணையத்தை கண்டா அவங்க எலர்ஜிக், அவங்க தனிப்பட்டு தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அப்ப அங்க போயிட்டு அந்த உறவுசார் அணுகுமுறை அப்ளை பண்ண இயலாது. அந்த டைமுக்கு அவன் மனித தேவைகள் அணுகுமுறை இல்லாட்டி அடையாள தேவை அதுகளை தான் அங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். எது சரியா வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா சரி. ஓகே. வேற வேற ரைட். வெரி குட். எல்லாரும் இன்னைக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட எல்லாரும் வந்திருக்கிறீங்க. பெஸ்ட். இனிமேல் கண்டினியூ இப்படியே வாங்க கிளாஸஸுக்கு. உங்களோட அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணப்படும். அப்போ ஒரு இதாகிக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கொடுத்தபடி அப்படியே வந்தா சரி பிள்ளை. சரி. ரைட். ஓகே. இப்போ இதுல வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா? நாங்க படிச்ச தலைப்பு என்ன இன்னைக்கு 2? சார், ஓ, நிர்வாகத்துறை நிறைவேற்றுத்துறையும் உண்டா? நிர்வாகத்துறையும் நிறைவேற்றுத்துறையும் ஒன்றல்ல. நிறைவேற்றுத்துறைனா ஜனாதிபதி மட்டும், பிரதமர் மட்டும், அமைச்சர் மட்டும். நிர்வாகத்துறைண்டா பிரதமர், ஜனாதிபதி,
அமைச்சர் அப்படின்ற எல்லாரையும் சேர்த்துதான் நிர்வாகம் என்று சொல்லுவாங்க. ஆனா நிறைவேற்றுத்துறைன்னா ஒரு ஆளை தான் சொல்றேன். ஆனா பொதுவாக அவங்களோட அரசியல் பாடப்பரப்புல அதை வந்து ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்கிறேன். ஆனா வேறுபாடு இருக்குது. ஏன்னா ஆ சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மூணு தான் நீக்குது. இடையில நிர்வாகத்துறை ஒன்று வருதா? வருதா ஆயிஷா? ஆ, இல்ல இல்ல சார். இல்ல. அந்த மூணு தான் மைக்குது. சட்ட, நிறைவேற்று, நீதி. அப்ப நீங்க அந்த ம். நிறைவேற்றுத்துறையை நிர்வாகத்துறை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஆ ஆ ஓகே சார். ஓகே. பட் ரெண்டும் ஒண்டா? இல்ல சார். இல்ல. ரைட். ஓகேம்மா. வேற வேற இல்ல. வேற ஆயிஷாக்கு டவுட் இல்ல. வேற நீங்க டவுட் கப்பல் கொஞ்சம் பேர் இருந்தீங்க. சைனப். கேளுங்க டவுட். சைனப் இப்பதான் கிளாஸ்ல ஜாயின் ஆகுற. இந்த பார் வந்துட்டு ஓட்டுறது. கிளாஸ் முடியிற டைம் தான் சைனப் வந்தீங்கன்னா. ரைட். வேற எதுவும் சந்தேகம்? இல்ல சார், மதரசாவுக்கு கிளாஸ் இருக்கிற விஷயம் தெரியும். ஜெய்னபும் அடுத்தது இல்மா இர்ஷாத் ரெண்டு பேரும் ஒரு மதரசா போற. ஓ சார். ஓ இல்ல தெரியல. ஆ ஆ ஆ ஆ. சரி சரி. ஓகே ஓகே. சரிம்மா. சரியா. சரி. ஓகே. ரெக்கார்டிங் இன்னைக்கு எளியா போட்டுருவேன். பாருங்க. சரி. வேற எதுவும் சந்தேகம் இருக்குதா? வார மாதத்துல இருந்து உங்களுக்கு 2 கிளாஸ் ரெடியாங்க. வார மாசத்துல இருந்து 2 கிளாஸ் வர போகுது. வீக்கு 2 கிளாஸ் நடக்க போகுது. சரி. அப்ப நாங்க முடிப்போமா? ஓகே சார். ஓகே. சரி. எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லிடுங்களேன். எப்படி நான் அப்ப முடிச்சிருந்தேன். ரைட். எனக்கு அடிக்காதீங்க அடிக்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்க. கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஒரு 10 நாள் டைம் தாங்க. அதுக்கப்புறம் நாங்க சண்டை பிடிப்போம் என்று சொன்னா அது எந்த ஸ்டெப்? அதாவது 4வது சார். தீவிர அப்படி சொல்லல. அது நிலைகளில் பேரை சொல்லுங்க. என்ன ஸ்டெப்ல முரண்பாட்டின் பேர்? தீவிர நிலை முரண்பாடு தீவிர நிலை முரண்பாட்டின் அற்றுப்போதல். தீவிர நிலையற்று போதல். முரண்பாட்டின் தீவிர நிலையற்று போதல். அற்று போதல். பாய். நானும் நீ நண்பர்கள் நீ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சா முரண்பாடு முரண்பாட்டில் பட முடிவெடுப்பது. முடிவு கொண்டிருக்கிறார். முடிவடைகிறது. அப்புறம் இப்ப இன்னொன்னு நிக்குது. வாங்க வாங்க வாங்க. குட் ஈவினிங். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? அது எந்த ஸ்டெப்? முரண்பாட்டு மேல்நிலை. முரண்பாடு முரண்பாடு முரண்பாட்டுக்கான முதலாவது நிலை சார். முரண்பாடுக்கான முதலாவது. காரணம் முதலாவது. அடுத்தது உனக்கு நான் அடிப்பேன். ஆனா அடிக்கல, வாயால வடை சுடுற. இது முரண்பாடு மேல்நிலை. மேல. முரண்பாடு மேலல் 2வது நிலை. மேல தீவிரமடைதலாம். ஆயிஷா தீவிரமடைதலா? இல்ல சார், நான் சொல்ல இல்ல. ரைட். முரண்பாட்டோடு பணிபுரிதல். யார் இது அழின்னு? சைமன் பிசர். சைமன் பிசர். இல்மைர் ஷாட். அந்த சைமன் பிசர் எத்தினாம் ஆண்டு எழுதினார் அத? இல்மா லேட் ஆகி ஜாயின் ஆயினா பாவம். ஹலீமா எத்தினாம் ஆண்டுமா? 2000. 2000. சம்ரா முரண்பாடு வாழ்க்கை சக்கரத்தை முன் வச்சது யாரு? ஷாஹ்லா யார் முன் வச்ச முரண்பாடு வாழ்க்கை சக்கரத்தை? ஓகே சொல்லுங்க பிள்ளை. யார் முன் வச்ச? லூயிஸ் கிறிஸ்பே. லூயிஸ் கிறிஸ்பர். லூயிஸ் கிறிஸ்பர். பூச்சிய விருத்தி சமநிலை அடைகிறது. இது எந்த அணுகுமுறை? முரண்பாடு முடிவடைவது. பிரச்சனை வந்து தேர்ந்த அணுகுமுறையா இருக்கு. பிரச்சினை தீர்த்தல் அணுகுமுறை. ஓகே. சரி புள்ள. சரி. ஓகே. இப்ப ஹாப்பி. ரைட். ஓகே. அப்ப நாங்க சமரிவுக்கு நாங்கள் விளைவோம். ஸோ நாங்க இன்றைய பாடவேத்துல முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் என்ன கட்டங்கள் எல்லாமே நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு முரண்பாட்டின் போது யாரு செய்யணும் என்ற அணுகுமுறைகளினூடாக நாங்க பார்த்திருந்தோம். எனவே இந்த 2 தலைப்புல முரண்பாட்டு வாழ்க்கை சக்கரம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி நாங்க அதை படிச்சிருந்தோம். மற்றது சும்மா நீங்க நோமலா பார்த்துனா போதும் என்றதை நான் சொல்லியிருந்தேன். எனவே மீண்டும் அடுத்த பாட வேளையில நீங்க இதற்கு முதல் காலங்கள்ல கேட்ட கேள்வி, இப்ப கேட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்வி, இனி எத்தனை வருஷம் போனாலும் கேட்கப்படக்கூடிய கேள்விதான் முரண்பாட்டு
தீர்வு செயல்முறை என்று சொல்லுவாங்க. ஒரு சண்டை வந்தா அதை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற விஷயங்களை நாங்கள் முரண்பாட்டு தீர்வு செயல்முறையினூடாக இந்த 6வது யூனிட்லேயே மிக முக்கியமான கேள்வி என்ற அடிப்படையில நாங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில அந்த கேள்வியை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம் மாணவர்களே. கட்டாயம் 8 மணிக்கு வெல்கம் செரமனி இருக்குது. அது லிங்க் வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் குரூப்ல வரும். நீங்களும் ஜாயின் ஆகி அது எப்படி நடக்குதுன்றதையும் நீங்களும் பார்த்து பயன் பெறுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம்.